அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திகேயன். வகுப்பு 5, ஊராட்சி ஒன்றிய பள்ளி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். கோழி என் வீட்டை சுற்றி வருகிறது. ஒரு நாள் காட்டில் ராஜா சிங்கம் எல்லா விலங்குகளையும் அழைத்து, எனக்கு அடிக்கடி கனவில் ஒரு பெரிய முட்டை வருகிறது. அதை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்குவேன் என்றது. இதனைக் கேட்ட முட்டையிடும் பறவைகளெல்லாம் பரிசை தட்டிச் செல்ல அதிகமாக தின்று கொழுத்தன. ஒரு கோழிக்கு தானே பரிசை தட்டிச் செல்ல வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தபடி அலைந்தது. அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்து அதற்கு ஒரு உதைப்பந்து கிடைத்தது. அதன் மீது சுண்ணாம்பை பூசி முட்டை என்று எடுத்துக்கொண்டு வந்துவிட்டது. அதை அனைத்து பறவைகளும் கோழியை பொறாமையோடு பார்த்தன. கோழியை விட இந்த முட்டை பெரியதாக இருக்கிறதே என்று பறவைகள் எல்லாம் கூடி ஆலோசித்தன. மேலும் குயிலும் கிளியும் எவ்வளவோ கேட்டும் கோழி வாயை திறக்கவில்லை. சிங்கம் வந்து ஒரு முட்டையா பார்வையிட்டபடி வந்தது. கோழியின் பெரிய முட்டை அதை மிகவும் கவர்ந்தது. வேகமாக நெருங்கி அதை கையிலெடுத்தது. மந்திரியாரே, எத்தனை பெரியது இந்த முட்டை! எடை குறைவாக உள்ளது. பரவாயில்லை, இதற்கு பரிசை கொடுத்து விடலாமா என்று அருகிலிருந்த கரடியின் பக்கம் திரும்பியது. அப்போது சிங்கத்தின் கையிலிருந்த பந்து தழுவி கீழே விழுந்து துள்ளியது. அதில் ஒட்டியிருந்த காய்ந்த சுண்ணாம்பு செதில் செதிலாக உருண்டன. அதில் ஒரு துகள் சிங்கத்தின் கண்ணுக்குள் விழுந்துவிட்டது. அந்த எரிச்சலில் சிங்கம் பயங்கரமாக உறுமியது. துள்ளிய முட்டையை கையில் எடுத்து கரடி, ராஜா, இது மனிதர்கள் விளையாடும் பந்து என்று கத்தியது. அவ்வளவுதான். சிங்கத்தின் கோபம் அளவு கடந்தது.
என்னையே ஏமாற்றுகிறாயே, உன்னை என்ன செய்கிறேன் பார். பிடியுங்கள் அதை என்று கத்தியது. அன்றைக் காட்டில் இருந்தது. ஓடி வந்த கோழிதான் இன்று வரைக்காட்டுக்குத் திரும்பிச் செல்ல முடியாமல் மனிதர்களின் காலைச் சுற்றி அவர்களின் வீட்டிலேயே வளர்ந்து வருகிறது. நன்றி.